புதுச்சேரியிலும் கூட இன்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு காலை 7 மணிக்கு தொடங்கிய அந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு அங்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு தற்போது வாக்கு செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், நீங்க எந்த வாக்குச்சாவடியில் இருக்கீங்க? அங்க என்ன நிலவரம்? விக்னேஷ், நான் புதுச்சேரி அடுத்து இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராமத்தில் இருக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலில் 7 ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்படாமல் இருப்பதால் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் அதாவது இதற்கான தீர்வு எட்டப்படாத காரணத்தினால் இப்பகுதி மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள். இந்த நிலையிலே மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர்ந்து இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு 3 மணிக்கு பிறகு இவர்கள் வாக்களிக்க வந்திருக்கின்றார்கள். வாக்களிக்க வந்தவர்கள் 3 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கால்கடுக்க இந்த வாக்குச்சாவடியில் நின்று இவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த தகவல் கிடைத்து தாமதமாக வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் ஏராளமானோர் இந்த வாக்குச்சாவடிக்கு ஓடி வந்தார்கள். அதாவது 6 மணிக்கு முன்னே வந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் 6 மணிக்கு பிறகு தேர்தல் விதிப்படி வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்க கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இதனால் ஏராளமான பெண்கள் வாக்குச்சாவடிக்கு முன்பாக நின்று எங்களுக்கு வாக்களிக்க அனுமதிகள் என்று கோரினார்கள். இருந்த போதிலும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். மேலும் இந்த வாக்குச்சாவடிக்குள் இருந்தவர்களுக்கு விரைவாக வாக்களித்து அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் விரைந்து அவர்களுடைய பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கின்றன. டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் வருவதற்கான வாய்ப்பு, மேலும் இவர் 8 மணிக்கு மேலே தான் இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் அதாவது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஏராளமானோர் வாக்களிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் 3 மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. ஆகவே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்றிருக்கின்றது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து ஏதேனும் முடிவு செய்தால் மீண்டும் மறு வாக்குப்பதிவு இந்த வாக்குச்சாவடிக்கு மட்டும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியும் தலைமை தேர்தல் அதிகாரி தான் முடிவு செய்வார். அந்த வகையிலே தற்போது இந்த வாக்குச்சாவடியிலே நீண்ட நேரமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. விக்னேஷ், விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் பகுதியில் 6 மணிக்கு முன்பாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரகுமான்.